ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு ஆதிரத்தினும் சொன்ன தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபா, மம்மா, சிவபாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் ரிஷிகேஷிலிருந்து பிரம்மா குமார் அவகேஷ் நந்தன் குல்ஸ்ரேஷ்ட். பேர் என்ன? அவகேஷ் நந்தன் குல்ஸ்ரேஷ்ட் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதா மூலமாக தன்னுடைய அனுபவத்தினை பாபாவுடன் ஏற்பட்ட அந்த அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். கேட்கலாமா? வாருங்கள். நான் 1962ஆம் ஆண்டு இந்த பிரம்மா குமாரி இயக்கத்தில் சிவபாபாவுடைய தொடர்பில் நான் வந்தேன். பிறகு நான் 7 நாள் பாடம் முடித்த பிறகு இங்குதான் கண்டிப்பாக அந்த சத்தியமான ஞானம், இதுதான் அந்த சத்திய வழி என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படி என்று அவகேஷ் நந்தன் குல்ஸ்ரேஷ்ட் அவர்கள் தன்னுடைய இளமை கால அந்த அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதன் காரணத்தினால் நான் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டு விட்டேன். பிறகு நான் ஞானத்தில் வந்த பிறகு ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு பிறகு பாபாவை சந்திப்பதற்காக பாபாவினுடைய ஒரு கற்பனை உருவத்தை நான் மனதில் கொண்டு வெற்றிகரமாக பாண்டவன் இருக்கக்கூடிய மதுபனுக்கு நான் சென்று அடைந்தேன். அந்த சமயத்துல அந்த சந்திக்கும் எதிர்பார்ப்பில் நாங்கள் அனைவரும் வகுப்புல எப்படி தெரியுமா இருந்தோம்? அந்த ஹாலில் அமர்ந்து விட்டோம். சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா அந்த ஹாலில் பிரவேசம் செய்தார். பிரவேசம் செய்து வந்து கதியில் அமர்ந்து விட்டார். பிறகு சில நொடிகளிலே நான் அசந்து அப்படியே ஸ்தம்பித்து விட்டேன். காரணம், பிரம்மா பாபாவுடைய அந்த ரதத்தில் நிராகார் சர்வசக்திவான், அதாவது சிவ பரமாத்மா பிரவேசமாகுவதை நான் இந்த கண்களால் பார்த்தேன். பிறகு நான் என் வாழ்க்கையில் இவ்வளவு அழகான, நான் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கவர்ச்சிகரமான, நான் என் வாழ்க்கையில் இவ்வளவு தெய்வீகமான, நான் என் வாழ்க்கையில் இவ்வளவு அலௌகிக அந்த ஆளுமை பர்சனாலிட்டி நான் இதுவரை பார்த்தது கிடையாது. அந்த அலௌகிக அந்த பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமையினுடைய அந்த திருஷ்டினுடைய வர்ணிக்க இன்றளவும் என்னிடம் அந்த வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு அந்த பர்சனாலிட்டி நான் அனுபவம் செய்தேன். சிவபாபா பிரம்மா பாபாவோட உடலில் வந்த பிறகு பிறகு அந்த நொடிகளுடைய நினைவினால் மட்டுமே நான் ஒரு வித்தியாசமான அந்த குளிர்வான கூல்னஸ் சொல்லுவாங்க, பரம அந்த தூய்மையினுடைய மனத்தினால் இன்று கூட சரி, என்னுடைய மனம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆனந்தமயமாகி முழுமையாக விடுபட்டுவிடும். அந்த மறைமுகமான அந்த பரமானந்தத்தை என்னுடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த செல்வம் அப்படி என்ற விதத்தில் நான் மனதில் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டேன். அந்த அன்பினுடைய கடலினுடைய பார்வைக்காக இன்றளவும் சரி, உன்னுடைய ஒரு பார்வைக்காக நான் பலியாகுவேன் அப்படி என பக்தியில கூறப்பட்டிருக்கின்றது. நான் இங்க சங்கமகத்தில் வந்த பிறகு உண்மையில நான் பலியாகி விட்டேன். பிறகு பாபா திருஷ்டி கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த உடலினுடைய மொழி வர்ணிக்க முடியாததாக இருந்தது. அந்த திருஷ்டியில் அந்த அன்பு, அந்த திருஷ்டியில் அந்த சக்தி, அந்த திருஷ்டியில் அந்த ஆன்மீகத்தன்மை முழுமையாக நிரம்பி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அந்த அழகான அந்த வாயினால் இனிமை நிறைந்த
அந்த இனிமையான குழந்தைகள் அப்படின்ற வார்த்தைகளுடைய அந்த உச்சாரணம் அப்படி ஆனது எனக்கு. அப்படி சொல்லும் பொழுது நாங்கள் எப்படி தெரியுமா இருப்போம்? அந்த அன்பினுடைய கடலில் மூழ்கி விட்டோம் அப்படின்னு பிரம்மகுமார், அவகேஷ் நந்தன், குல்சிரேஷ்ட் அவர்கள் அழகாக அந்த அனுபவத்தினை சிவபாபா ஒளியாக இருந்து பிரம்மா பாபாவுடைய அந்த கமலவாயின் மூலமாக பேசும்பொழுது அன்பில் மூழ்கிவிட்டோம் அப்படின்ற அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். நான் இன்று வரை பரமாத்மா அன்பினுடைய கடல் அப்படின்னு கேள்விப்பட்டு கொண்டு வந்தோம். ஆனால் அந்த அன்பினுடைய அனுபவம், அந்த அன்பினுடைய மாய மந்திரம் பிரபாவம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதனை முழுமையாக நான் அனுபவம் செய்தேன். அது மட்டுமா, என்னுடைய அந்த ஆஹா என்னுடைய பாக்கியம், ஆஹா என நானே என்னை பாராட்டிக் கொள்வது உண்டு. நாங்கள் இன்னொரு அழகான அனுபவத்தினை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஒரு நாள், அதாவது இந்த சுடுகாட்டு புரோகிராம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அட இது என்ன புரோகிராம் அப்படி என எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. சுடுகாட்டு புரோகிராம். பிறகு டீச்சர் சகோதரி அவர்கள் இந்த புரோகிராமுக்கு ஏன் சுடுகாட்டு புரோகிராம் அப்படி என பெயர் வந்தது என்றால், யக்ஞத்தினுடைய குழந்தைகளை பாபா கடலினுடைய கரைக்கு அழைத்து செல்வது உண்டு. பிறகு அவர்களை நெடுமரமாக பிணம் போல் நின்று கொண்டு சக்திசாலியாக அந்த திருஷ்டினால் சக்தி கொடுத்து ஒவ்வொருவரும் சரி டிரான்ஸில் அனுப்புவது உண்டு. இது அப்படி ஒரு அதிசயம் செய்தது. ஏனென்றால் டிரான்ஸில் போவார்கள், இங்கு அவர்களுடைய கால் நடனம் ஆடுவது போல ஆட ஆரம்பிக்கும். பிறகு அவர்களை ஒரு விரல் கொடுத்து தூக்கினால் எழுந்து மிக அழகான நடனம் ஆட ஆரம்பித்து விடுவார்கள் அவர்கள். இப்படியாக அந்த சுடுகாடு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது மிக அழகான ஆடல் குழுவாகி விடும். அதாவது அந்த பரிஸ்தாக்களுடைய ஆன்மீக சாயலால் சூட்சும உலகமா ஆகிவிடும் அப்படின்று சொன்னார். இந்த விதமாக என்னையும் சரி நேராக படுக்க வைக்கப்பட்டது. பிறகு பாபா சக்திசாலி திருஷ்டி கொடுக்க ஆரம்பித்தார். பிறகு சிறுக சிறுக நாங்கள் அனைவரும் அந்த டிரான்ஸ் நிலைக்கு செல்ல ஆரம்பித்தோம். பிறகு அந்த மேல் உலகத்தினுடைய அலௌகிக, அந்த மேல் உலகத்தினுடைய அந்த வித்தியாசமான, மேல் உலகம்னா சூட்சும வதனம், அந்த வித்தியாசமான சரித்திரங்களுடைய அனுபவங்களை செய்வதில் நாங்கள் மூழ்கிவிட்டோம். இது கூட என்னுடைய பரம ஒரு சௌபாகியமாக இருந்தது அப்படின்று அழகாக நம்மிடம் பிரம்மகுமார் ரிஷிகேஷிலிருந்து அவகேஷ் நந்தன் குல்சிரேஷ்ட் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை அழகாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். இப்படி பல தெய்வீக அனுபவங்களை பாபாவின் கூட இருந்தது அனுபவம் நான் செய்தேன். அதனால்தான் இன்றளவும் சரி மனதில் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஆஹா பாபா ஆஹா அப்படின்னு வெளிவருகிறது அப்படின்று இவ்வளவு நேரமாக நம்மிடம் ஆன்மீக சகோதரர் பிரம்மகுமார் அவகேஷ் நந்தன் குல்சிரேஷ்ட் அவர்கள் அழகான அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக இவ்வளவு நேரமாக சுருக்கமாக நம்மிடம் பாபாவோடு ஏற்பட்ட அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் அழகாக அனுபவம் செய்தோம். நாளைக்கு பாபா பரந்தாமத்திலிருந்து அவ்யக்த பாப்தாதா சூட்சம வதனத்தின் வழியாக சந்திக்க இருக்கின்றார். நம்ம அழகாக நாளைக்கு அனுபவம் செய்யலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவில் இருந்து ஒவ்வொரு ஆதிரத்தினும் சொன்ன தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபா, மம்மா, சிவபாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் ரிஷிகேஷிலிருந்து பிரம்மகுமார் அவகேஷ் நந்தன் குல்சிரேஷ்ட்
பேர் என்ன? அவகேஷ் நந்தன் குல்ஸ்ரேஷ்ட் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதா மூலமாக தன்னுடைய அனுபவத்தினை பாபாவுடன் ஏற்பட்ட அந்த அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். கேட்கலாமா? வாருங்கள். நான் 1962ஆம் ஆண்டு இந்த பிரம்மா குமாரி இயக்கத்தில் சிவபாபாவுடைய தொடர்பில் நான் வந்தேன். பிறகு நான் 7 நாள் பாடம் முடித்த பிறகு இங்குதான் கண்டிப்பாக அந்த சத்தியமான ஞானம், இதுதான் அந்த சத்திய வழி என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்று அவகேஷ் நந்தன் குல்ஸ்ரேஷ்ட் அவர்கள் தன்னுடைய இளமை கால அந்த அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதன் காரணத்தினால் நான் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டு விட்டேன். பிறகு நான் ஞானத்தில் வந்த பிறகு ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு பிறகு பாபாவை சந்திப்பதற்காக பாபாவினுடைய ஒரு கற்பனை உருவத்தை நான் மனதில் கொண்டு வெற்றிகரமாக பாண்டவன் இருக்கக்கூடிய மதுபனுக்கு நான் சென்று அடைந்தேன். அந்த சமயத்துல அந்த சந்திக்கும் எதிர்பார்ப்பில் நாங்கள் அனைவரும் வகுப்புல எப்படி தெரியுமா இருந்தோம்? அந்த ஹாலில் அமர்ந்து விட்டோம். சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா அந்த ஹாலில் பிரவேசம் செய்தார். பிரவேசம் செய்து வந்து கதியில் அமர்ந்து விட்டார். பிறகு சில நொடிகளிலே நான் அசந்து அப்படியே ஸ்தம்பித்து விட்டேன். காரணம் பிரம்மா பாபாவுடைய அந்த ரதத்தில் நிராகார் சர்வ சக்திவான் அதாவது சிவ பரமாத்மா பிரவேசமாகுவதை நான் இந்த கண்களால் பார்த்தேன். பிறகு நான் என் வாழ்க்கையில் இவ்வளவு அழகான நான் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கவர்ச்சிகரமான நான் என் வாழ்க்கையில் இவ்வளவு தெய்வீகமான நான் என் வாழ்க்கையில் இவ்வளவு அலௌகிக்க அந்த ஆளுமை பர்சனாலிட்டி நான் இதுவரை பார்த்தது கிடையாது. அந்த அலௌகிக்க அந்த பர்சனாலிட்டி அதாவது ஆளுமையினுடைய அந்த திருஷ்டினுடைய வர்ணிக்க இன்றளவும் என்னிடம் அந்த வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு அந்த பர்சனாலிட்டி நான் அனுபவம் செய்தேன். சிவபாபா பிரம்மா பாபாவோட உடலில் வந்த பிறகு பிறகு அந்த நொடிகளுடைய நினைவினால் மட்டுமே நான் ஒரு வித்தியாசமான அந்த குளிர்வான கூல்னஸ் சொல்லுவாங்க. பரம அந்த தூய்மையினுடைய மனத்தினால் இன்று கூட சரி, என்னுடைய மனம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆனந்தமயமாகி முழுமையாக விடுபட்டுவிடும். அந்த மறைமுகமான அந்த பரமானந்தத்தை என்னுடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த செல்வம் அப்படி என்ற விதத்தில் நான் மனதில் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டேன். அந்த அன்பினுடைய கடலினுடைய பார்வைக்காக இன்றளவும் சரி, உன்னுடைய ஒரு பார்வைக்காக நான் பலியாகுவேன் அப்படி என பக்தியில கூறப்பட்டிருக்கின்றது. நான் இங்க சங்கமகத்தில் வந்த பிறகு உண்மையில நான் பலியாகி விட்டேன். பிறகு பாபா திருஷ்டி கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த உடலினுடைய மொழி வர்ணிக்க முடியாததாக இருந்தது. அந்த திருஷ்டியில் அந்த அன்பு, அந்த திருஷ்டியில் அந்த சக்தி, அந்த திருஷ்டியில் அந்த ஆன்மீகத்தன்மை முழுமையாக நிரம்பி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அந்த அழகான அந்த வாயினால் இனிமை நிறைந்த அந்த இனிமையான குழந்தைகள் அப்படி என்ற வார்த்தைகளுடைய அந்த உச்சாரணம் அப்படி ஆனது எனக்கு. அப்படி சொல்லும்